மீன்ல அடி சாப்பிடல ஒரு பொரியலாவது இருக்கணும் மீன். இந்த மீன் தாங்க பாரு இப்ப இடத்துக்கு போறோம் நாங்க. எங்க மீன் தெரியும். வெடி எடுக்கிறீங்க. எவ்வளவு நேரம் மீன் பிடிக்கிறீங்க? இப்ப ஒரு 5 நிமிஷம் தான் பிடிக்கிறேன். ஒரு நாள் வந்து பிடிப்பீங்களா? ஒரு நாள் இந்த 2 நாளா தொடர்ந்து வந்து பிடிக்கும். இந்த ஊர் தானே? ஃபன்னுக்கு பிடிக்கிறீங்களா விற்பீங்களா? சும்மா விசிறடிக்குது வந்து கரைக்கு. நான் பாரு இந்த மீன் தாங்க பாரு. பாறை மீன் என்ன? நோமலா என்ன மீன் தம்பி பிடிபடும்? பாறை தான். இந்த பாறை சீசன்ல பாறை தான் பிடிபடும். இது பாறை சீசன். கிளைக்கான் என்ன சீசன்? 2ஆம் மாசம் 3ஆம் மாசம் எல்லாம் கிளைக்கான். இது கெல்லு சீசன். இந்த 6ஆம் மாசத்துல இருந்து 9ஆம் மாசம் மட்டும் பாறை சீசன். அங்க இனிமே மாறிக்கலாம் வந்தா கிளர் சீசன். சரி என் பேர் சரண்ராஜ். திருகோணமலை திருக்கடல்ல இருக்கேன். எங்க வீட்டு எங்க அப்பாவும் நான் கடல் தள்ளியில போறவங்க. பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்து இங்க பிறந்தீங்களா? இந்தியால பிறந்தேன். எப்ப வந்தீங்க? இப்ப நான் வந்து 2009. அதுல இருந்து கடல் தான். நார்மலா வீட்டுல எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போவாங்க? ஒரு தொழிலுக்கு ஒரு டைம் 5 மணி 4 மணிக்கு போவாங்க. சாமான் பகல் 1 மணி 2 மணி எல்லா டைமும் போவாங்க. அப்பா பிடிச்சிட்டு வருவான், அண்ணா பிடிச்சிட்டு வருவான். கடல்ல இருக்க மீன் சூரை, பாறை, தேரை, மஞ்சள் சூரை, கனவா, பூச்சக்கண்ணி, சீலா, முரல், கீழி, கிளைக்கான் எல்லாம் பிடிக்கும். அப்பா கொண்டு வர மீன். அப்ப என்ன பிடிச்ச ஹாரி உனக்கு மீனா? மீன்ல அடி சாப்பிடல ஒரு பொரியலாவது இருக்கணும் மீன்ல. நீங்க கடலுக்கு போக விருப்பம் இல்லையா? விருப்பம் தான். வீட்டை விடுறாங்களே. அப்பா அண்ணா கஷ்டப்படுறேன் விலங்கைதான் இந்த விடுறாங்களே. சும்மா அப்பாவோட எப்பயாவது போய் பாத்துருக்கீங்களா? இல்ல போயிருக்கோம். பிடிக்காடி சிலாக்களுக்கு ஒத்து வர சத்தி வரும் கடல்ல பழகணும். சுனாமி டைம் அப்பா கடலுக்கு போனவங்களா? இல்ல அந்த டைம் போக மாட்டாங்க. மறைச்சு வச்சிருவாங்க ஒரு போட்டும் கடலே போக கூடாது. சுனாமி டைம் இந்த சீசன் தான். புயலுக்குள்ள இந்த சல்லியில இருந்து 3 பேர் தொலைஞ்சாங்க. 3 பேர் எங்கட ஏரியால 3 பேர் இங்கே. அவங்க இன்னும் வரல தொலைஞ்சாக்கள். எவ்வளவு காலமா நடந்து? இப்போ ஒரு 3 வருஷம் இருக்குங்க. 5 வருஷம். எங்கடாக்கள் 5 வருஷம். அவங்க 4 மாசம். அவங்க 2 பேராக்கள், இவங்க 3 பேராக்கள். இந்த கல் எல்லாம் போட்டிருக்கு தானே, அது என்னத்துக்கு போட்டிருக்கு? அது கடல்ல இருந்த கல்லுக்கா? ஏண்டா இது கடலுக்குள்ள இருக்குமே பா. நீங்க தூக்கி கொண்டு வர போடலையா? நான் கேட்டு வீட்டுக்கும் அந்த கடலுக்கும் தூரம் இடம். சுனாமிக்கு பிறகுதான் பாரலாம் தண்ணியெல்லாம் மேலே வந்து வீடெல்லாம் வந்து இந்த 11ஆம் மாதம் தான் அந்த சுனாமி மாறி மழை அதுக்குள்ளே அப்படி வரும். காற்று கூட நின்று எல்லாம் ஓட வலிக்கிடுவாங்க. இனிமேல் என்ன செய்வீங்க அந்த டைம்? அந்த டைம் ஸ்கூலுகள் கோயில்கள் அறிவிப்பாங்க தானே, சங்கத்தால் அறிவிச்சா போக வேண்டிய. எவ்வளவு காலத்துக்கு அப்படி போயிருப்பீங்க? ஒரு மாசம் அப்படி இருந்து வரும். அப்ப அந்த டைம் மீன்பிடி தொழில் இல்லாம அந்த டைம் சங்கத்தால தருவாங்க சாப்பாடு, காசு, பருப்பு,
தருவாங்க. வேற கடல்ல பிடிச்சது என்ன உங்களுக்கு? கடல்ல பிடிச்சேன்டா கடல் ஏன் கடல் பிடிக்கும் உங்களுக்கு? பரம்பரை தொழில கடல்ல பிடிக்கும். தொழிலை தாண்டி கடல் ஏதாவது வடிவா இருக்கு அப்படின்னு? கடல் வடிவு தானே. எத்தனை ஆண்டு வரையும் படிச்சீங்க? ஓயல் எழுதிட்டீங்க எக்ஸாம்? இந்த வருஷம் தான். ரிசல்ட்ஸ் வந்துட்டா? வரலே. பெண்டிங். நல்ல ரிசல்ட்ஸ் வர வாழ்த்துக்கள். வராது. வராதா? வரும் வரும். மூத்த பார்க்க விளங்குது அந்த கரை. எங்க குடும்பத்துல வாழ்ந்தாலும் கடல் தான், செத்தாலும் கடல் தான்.